ஹாய் குட்டீஸ், நான் உங்க மேபலக்கா. யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். இன்னைக்கு 3rd டே விபிஎஸ். உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆமா, 2 நாள் விபிஎஸ்ல நம்ம கத்துக்கிட்டதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டே நம்ம எதை பத்தி கத்துக்கிட்டோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஒபே பண்ணணும், ரிப்பண்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம். ஆமா, செகண்ட் டே விபிஎஸ்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? காட் நம்மள எக்யூப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிசிப்ளின் பண்ணாங்க, அதை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு 3rd டே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி கத்துக்க போறோம்னு பார்க்கலாமா? நமக்கு லைஃப்ல நிறைய டஃப் சிச்சுவேஷன் வரும் இல்லையா? அந்த நேரத்துல நம்மளுடைய விசுவாசம் நிறைய குறைஞ்சு போக சான்ஸ் இருக்கு. சோ அந்த விசுவாசம் குறைஞ்சு போக கூடாதுன்றதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். அதாவது விசுவாசத்தில் வளர நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சில்ட்ரன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இந்த டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளில கத்தாவே, நாங்கள் விபிஎஸ்குள்ளாக பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. நீர் தாமே கத்தாவே, உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக பிள்ளைகளை நிறைத்து கத்தாவே, எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கேட்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பட்டீஸ், நம்ம சிங்கிங் செஷனுக்குள்ள போலாமா? அங்கிள் அக்காஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். வெல்கம் பேக் குட்டீஸ். நேற்று சிங்கிங் செஷன் எப்படி இருந்தது? பாட்டெல்லாம் பாடினீங்களா? வீட்டில் சந்தோஷமாக இருந்ததா? சரி, எவ்வளோ பேர் போட்டில் போயிருக்கீங்க? படகுல எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லோரும் போகலாமா? போனவங்கெல்லாம் எங்கள் கூடவே சேர்ந்து இன்றைக்கி போட்டில் போகலாமா? ரைட், இன்றைக்கி ஒரு புது பாட்டு கற்றுக்க போகிறோம். அச்சமின்றி படகு ஒன்று. இல்லை, இயேசுசாமி நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். பாட்டை பார்க்கலாமா? நாங்கள்லாம் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா? முதல்ல எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பாட வேண்டாம், நல்லா கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட பாடுங்க. ஐலசா 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 ஐலசா. அச்சமின்றி படகு ஒன்று படகோட்டி இயேசுவோடு தைரியமாய் புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. அச்சமின்றி படகு ஒன்று படகோட்டி இயேசுவோடு தைரியமாய் புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா. ஐலசா ஐலசா ஐலசா. கலங்க வைக்கும் கடலினோடு காற்றை அகற்றும் இயேசுவோடு துரிதமாக புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. கலங்க வைக்கும் கடலினோடு காற்றை அகற்றும் இயேசுவோடு துரிதமாக புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா. ஐலசா 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 ஐலசா. வாழ்க்கை என்னும் படகினிலே வாழ வைக்கும் இயேசுவோடு வெற்றி நீச்சல் போட்டிடு நீ. ஐலசா எலேலோ ஐலசா. வாழ்க்கை என்னும் படகினிலே வாழ வைக்கும் இயேசுவோடு வெற்றி நீச்சல் போட்டிடு நீ. ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா. ஐலசா ஐலசா ஐலசா. ரெடி ஆயிட்டீங்களா? பாடலாமா குட்டீஸ்? எழுந்துட்டீங்களா? ஆக்ஷனோடு நம்ம பாட போகிறோம். ரெடியாக இருங்க. எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டிங்களா? எல்லாரும் உங்களுடைய படகுல போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வாங்க. ஐலசா 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 ஐலசா. அச்சமின்றி படகு ஒன்று படகோட்டி இயேசுவோடு தைரியமாய் புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. அச்சமின்றி படகு ஒன்று படகோட்டி இயேசுவோடு தைரியமாய் புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா. ஐலசா
ஐலசா ஐலசா ஐலசா. கலங்க வைக்கும் கடலினோடே காற்றை அதட்டும் இயேசுவோடு துரிதமாக புறப்படுது ஐலசா எலேலோ ஐலசா. கலங்க வைக்கும் கடலினோடே காற்றை அதட்டும் இயேசுவோடு துரிதமாக புறப்படுது ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா எல்லேலோ ஐலசா எல்லேலோ ஐலசா எல்லேலோ ஐலசா. ஐலசா 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 ஐலசா. வாழ்க்கை என்னும் படகினிலே வாழ வைக்கும் இயேசுவோடு வெற்றி நீச்சல் போட்டிடு நீ ஐலசா எலேலோ ஐலசா. வாழ்க்கை என்னும் படகினிலே வாழ வைக்கும் இயேசுவோடு வெற்றி நீச்சல் போட்டிடு நீ ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா எல்லேலோ ஐலசா எல்லேலோ ஐலசா எல்லேலோ ஐலசா. ஐலசா 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 ஐலசா. தேங்க்யூ குட்டீஸ். அப்ரக்கடப்ரா. என்ன அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? கிரேஸ் அண்ணா மேஜிக் ஷோக்காக வெயிட் பண்றாங்க. வாங்க போலாம். ஹாய் தம்பி தங்கச்சி, சந்தோஷமா இருக்கீங்களா? போன 2 நாள் மேஜிக் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? இன்னைக்கும் புதுசா மேஜிக் பார்க்க எக்ஸைட்டடா இருக்கீங்கல்ல? சரி வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, என் கையில என்ன இருக்கு? 2 ஃபெதர் ஸ்டிக் இருக்கு. ரெண்டுமே வேற வேற கலர்ல இருக்கு. ஒன்னு வயலட்டா இருக்கு, ஒன்னு மெஜந்தாவா இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் எடுத்து என்ன பண்றேன், இந்த ஹோல்ல இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு நான் என்னோட மேஜிக் வாண்ட் எடுத்து அப்படி லைட்டா அப்படி தட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே என்ன ஆயிடுது? ரெண்டுமே வேற கலர் ஆயிடுது இல்லையா? ரெட் கலரும் ஆரஞ்சு கலருமா அந்த மெஜந்தாவும் வயலட் கலரும் சேஞ்ச் ஆச்சு பாத்தீங்களா? இப்போ அந்த ஹோல்ல நான் என்ன பண்றேன், ஒரு எம்டி வாஸ் பாத்தீங்களா எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. இதை நான் எடுத்து இங்க வைக்கிறேன். வச்சுட்டு நம்மளோட மேஜிக் கேனை வச்சு எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அதுவும் ஒரு ஃப்ளவர் ஆயிடுச்சு. சரி, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்கு. இப்போ பாருங்க, இது ஒரு எம்டி பேக். இந்த பேக்ல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா ஃபுல் எம்டியா இருக்கு இந்த பேக். இந்த பேக்குள்ள நான் என்ன பண்றேன், இந்த 3 ரிங்கை வைக்கிறேன். இப்படிதான் நம்ம லைஃப் கூட கலரே இல்லாம அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த 3 ரிங்கை நான் என்ன பண்றேன், இந்த பேக்குள்ள நான் வச்சிடுறேன். நான் வச்சிடுறேன். இப்ப நான் உள்ள வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும், என்னோட மேஜிக் வாண்டை எடுத்து இந்த மேஜிக் வாண்டை நான் உள்ள வைக்கிறேன். உள்ள பண்ணிட்டேன். அப்படியே எடுத்த உடனே இப்ப என்ன ஆயிடும், 3மே ஒயிட்டா இருக்குமா? எப்படி இருக்கும்? 3மே 3 கலர் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இப்படிதான் நம்ம லைஃபும் கலர்ஃபுல்லா ஆயிடும் நம்ம கடவுள் கிட்ட வந்தோம் அப்படின்னா. ஆனா கடவுள் நம்மள எப்படி எதிர்பார்க்கிறாரு? இந்த மாதிரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? இல்ல, கலர்ஃபுல்லா கடவுள் நம்மளை படைக்கிறாரு. ஆனா இந்த கலர்ஃபுல்லா நம்மளை படைச்சாலும் திரும்ப நான் பேக்குள்ளே வச்சிடுறேன். பாருங்க, பேக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு குச்சியை எடுத்து நான் திரும்ப உள்ள வச்சுட்டு வெளியே எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கலர்ஃபுல்லா வச்ச எல்லாமே என்ன ஆயிடுது, ஃபுல்லா சேர்ந்து ஒரே ஒரு பெரிய ரீத்தா மாறிடுச்சு. எப்படி கடவுள் வந்துட்டு நம்மள கலர்ஃபுல்லா படைச்சாருன்னா அவர் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, எல்லாரும் யுனைட்டடா இப்படி பெருசா ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றதான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. நீங்களாம் நினைக்கலாம் இவ்வளவு பண்ணால உள்ள ஏதாவது இருக்கும் அப்படின்னு. பாருங்க, முதல்ல காமிச்ச மாதிரி இப்பவும் இது எப்படி இருக்கு, ஃபுல்லா எம்டியா தான் இருக்கு. பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா இந்த மேஜிக்கு? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு பாடம் கத்துக்கிட்டோம்ல, என்ன ஒரு பாட்டு கத்துக்கிட்டோம்ல. என்ன பாட்டு கத்துக்கிட்டோம்? கடவுளை நம்ம கூட இருந்தாருன்னா எந்த ஸ்ட்ராமா வேணாலும் நம்மளால தாண்ட முடியும் அப்படின்னு. இப்ப பாருங்க தம்பி தங்கச்சி, இது பாருங்க, ஃபுல்லா எம்டியான ஒரு ஆஃபர்ட்ரி பேக். பாத்தீங்களா? ஃபுல்லா நான் எம்டி ஆக்கிட்டேன். ஃபுல்லா நான் எம்டி. இந்த எம்டி ஆஃபர்ட்ரி பேக்குள்ள இதுதான் நம்ம இந்த உலகத்துக்குள்ள நம்ம போறோம். உலகத்துக்குள்ள போனோன்னு என்ன ஆயிருது, கஷ்டங்கள் வருது, நிறைய ஸ்டார்ம்ஸ், நிறைய கட்டத்துல நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நம்ம இந்த உலகத்துக்குள்ள போய் நம்ம 2 பேரும் என்ன ஆயிடுது, நம்மளும் சரி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒன்னா பின்னி என்ன ஆயிடுறோம், ஒரே இதாயிடுது. பாத்தீங்களா? தனித்தனியா போட்ட ரெண்டுமே ஒன்னாயிருச்சு. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் எல்லாமே ஒன்னா ஆயிடுச்சு. பாருங்க, நான் திரும்பவும் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபுல்லா எம்டியா இருக்குது இந்த பேக். சரியா? நான் இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் ஒன்னா பின்னிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒன்னா மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கலாம், இந்த கஷ்டத்துல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இந்த ஸ்ட்ராங்ல இருந்து எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு. அப்ப பாருங்க,
ஏசாமி இருக்காரு பாத்தீங்களா, ஏசாமியை நம்மளோட வாழ்க்கையில ஏத்துக்கிட்டோம்னா கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா போதும். கடவுள் நமக்குள்ள ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், எந்த ஸ்டாம்னாலும் கடவுளால அந்த ஸ்டாம்ல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். பாருங்க, ஏசாமி வாழ்க்கைக்குள்ள வராரு, வந்தோடனே என்ன ஆயிருது, நம்மளோட கஷ்டங்களும் சரி நம்மளும் சரி எப்படி ஆயிடுறோம், பிரிஞ்சிடுறோம். திரும்ப பழைய மாதிரியே எந்த ஒரு இதுவும் இல்லாம கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை அடைஞ்சவங்களா நம்ம எல்லாரும் இருக்கோம். பாருங்க பாருங்க, திரும்பவும் இந்த ஆஃபர்ட்ரி பேக் காட்டுறேன், ஃபுல்லாவே எம்டியா இருந்துச்சு. இன்னைக்கு மேஜிக் எல்லாமே பிடிச்சிருந்தா, சரி நாளைக்கும் வாங்க, இதே மாதிரி மேஜிக் வச்சிருக்கேன். பாய். ஓகே buddies, மேஜிக் ஷோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, 2 நாள் நீங்க கிராஃப்ட் பார்த்துட்டீங்கல்ல. இன்னைக்கு கிறிஸ்டி அக்கா உங்களுக்கு வேற ஒரு ஐட்டமோட வெயிட் பண்றாங்க. அது என்னன்னு பாத்துடலாமா? வாங்க போலாம். வெல்கம் பேக் டு த கிராஃப்ட் செஷன்ஸ் சில்ட்ரன். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணோம், எனி கெஸஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு புக் மார்க் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் டே நம்ம பென் ஸ்டாண்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண போறோம். இந்த ஆர்ட் ஒர்க்கு நம்ம மெயினா வந்து ஆயில் பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ திங்ஸ் நீடட், ஒரு சின்ன சார்ட் பேப்பர், இந்த மாதிரி இந்த சைஸ்ல சார்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த 4 சைட்ஸ்லயும் மார்ஜின் போட்டிருக்கேன். பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்ல நான் வந்து 4 எட்ஜஸ்லயும் இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அண்ட் பேஸ்டல் கலர்ஸ், இது நீங்க உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருந்தாலும், கலர் பென்சில்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இந்த சைட்ல வந்து உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருந்தோ அது சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில், இந்த பென்சில் எதுக்கு, நம்ம வந்து இப்போ வந்து ஆர்ட் நம்ம வரைய போறோம். ஸோ அது வந்து அதுக்காக ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வரைய போறோம், இன்னைக்கு கடல்ல ஒரு கப்பல், அந்த கான்செப்ட்ல நம்ம வரைய போறோம். ஸோ நம்ம கடல் எப்படி வரையலாம், என் கையை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏத்த ஸ்டைல்ல நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும் கடல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் கடல், இது நான் வரைஞ்சிட்டேன். ஸோ செகண்ட் வந்து கப்பல் எப்படி வரைங்க பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன ஷேப்ல இருந்தாலும் நீங்க வரைஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வரையறேன் எனக்கு பிடிச்ச டிசைன்ல. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான், அதனால தான் நம்ம பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேவ்ஸ் வந்து கடல்ல வேவ்ஸ் இருக்கிறத வந்து நம்ம மறுபடியும் இங்க வரைஞ்சு காட்டிடலாம். ஓகே, ஸோ இதான் அவுட்லைன். இது வேணும்னா நீங்க வந்து இப்போ ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் எதா இருந்ததுன்னா நீங்க இதுக்கு மேல அவுட்லைன் எல்லாம் பண்ணி பியூட்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது கடல்னால நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நிறைய எந்த ப்ளூ இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லைட் ப்ளூ எடுத்துக்கிறேன். அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி மேலே இருக்கிற வேவ்ஸ்க்கும் நீங்க கலர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டீங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ பிளெண்டிங் ஆஃப் த கலர்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலருக்கு, டார்க் ப்ளூக்கு நம்ம என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், பர்ஷியன் ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் இருந்தா கூட எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே கம்பைன் பண்ணி ஸ்மட்ச் பண்ணி நம்ம அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி ஒயிட் எடுத்துடுறேன்னா, ஸோ நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் போடும்போதே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் எல்லாம் ஒன்னா வருது. ஸோ இதே மாதிரி நான் இப்போ சொன்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம் லைனா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வேவ்க்கு. அதே மாதிரி கப்பலுக்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ப்ரௌன் கலர் என் கையில இருக்கு. இப்போ நீங்க பிளாக் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நான் ப்ரௌன் யூஸ் பண்றேன். ஸோ ப்ரௌனுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், பிளாக், ப்ரௌன் அண்ட் எல்லோ. உள்ள நீங்க இதுக்குள்ள ஃபுல்லா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கலர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ நான் ஒயிட் உள்ள கொடுக்குறேன் அண்ட் எல்லோ. ஓகேங்களா? இது எல்லாமே நான் இப்போ செப்பரேட்டா வரையறேன். நான் லாஸ்ட்ல இதெல்லாம் நான் ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவேன்.
அப்பதான் அந்த கலர்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபுல்லா வந்து நான் அவுட்லைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஆனா உள்ள வந்து இந்த மாதிரி நீங்க கலர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஃபுல்லா பண்ணல, ஆனா இந்த மாதிரி கலர் பண்ணுவீங்க. நான் இப்போ ரஃபா காட்டுறேன், ஆனா நீங்க பண்ணும்போது அழகா பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள ப்ரௌன் என்னெல்லாம் நான் முதல்ல கலர் சொன்னேனோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல இருக்கிற வேவ்க்கும் நீங்க இதே நான் கீழே யூஸ் பண்ணி இருக்கிற கலர்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபைனலா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். நான் வந்து இப்போ ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன் பொறுமையா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃபைனலா. நான் சொன்ன கலர்ஸ் எல்லாம் நான் முன்னாடி பண்ணதுல வந்து இங்க ப்ரௌன் போட்டிருப்பேன், ஆனா வந்து நீங்க ஆரஞ்சுலயும் பண்ணலாம். ஆரஞ்சுக்கு வந்து நீங்க வந்து ரெட், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட் அந்த காம்பினேஷன்ல யூஸ் பண்ணி இப்படி பண்ணலாம். அண்ட் மேல வந்து நான் பி ஸ்டில்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது நீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லா தடவையுமே உங்க ரூம்ல இந்த ஆர்ட் ஒர்க்கை நீங்க பார்க்கும்போது உங்க கூட வந்து ஜீசஸ் இருப்பாங்கன்னு யூ ஷுட் பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் வித் யூ. ஸோ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி டர்புலன்ஸ் இன் யுவர் லைஃப், எதா பிரச்சனை இருந்தாலுமே Jesus is with you, is always with you and will always love you. அந்த திங்கிங்கோட நீங்க எப்பவுமே உங்க வாழ்க்கைய வந்து நீங்க வாழணும். With Christ in the vessel, I can smile at the storm. So, if you have Jesus in your life, உங்க வாழ்க்கையில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியா நீங்க தட்டி நீங்க ஒரு ஸ்மைலோட டேக்கிள் பண்ணுங்க. அவ்வளவுதான் உங்க லைஃப் வந்து ஹாப்பியா முடியும். ஓகேவா சில்ட்ரன்? அப்புறமா பார்க்கலாம். ஓகே buddies, நம்ம 2 நாள் 2 கீஸ் ஓபன் பண்ணிட்டோம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 3rd டே. 3ஆவதுக்கு என்னன்னு பாத்துடலாமா? என்னன்னு யோசிக்கிறீங்களா? அந்த கீ என்னது? மெமரி வேர்ஸ். வாங்க நம்ம மெமரி வேர்ஸ் கத்துக்கலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம டெய்லி ஒவ்வொரு மெமரி வேர்ஸ் படிக்கிறோம்ல. இன்னைக்கு அக்கா என்ன வேர்ஸ் சொல்லி தர போறோம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அக்கா என்ன சொல்லி தருவேன்? எப்பவுமே நம்ம ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்டும் சொல்லணும், வேர்ஸ் சொல்லி முடிச்சதும் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கா சொல்லி தரேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4:39. இப்ப அக்கா சொல்லித்தர, நீங்க கூடயே ரிப்பீட் பண்ணுங்க. மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4:39. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ஃபன் பண்ணோம், நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஜோ ஆண்டி நமக்காக வெயிட் பண்றாங்க. போய் ஸ்டோரி கேட்டு வந்துடலாமா? எல்லாம் கவனமா கவனிக்கணும். வாங்க போலாம். Hello cuties, welcome back. Hello. Superb. 3rd day VBS க்கு வந்துட்டோம்ல? Yes. குட்டி ஜாம் பண்ணிடலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்கு உமக்கு நன்றி நன்றி. நீங்க சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் உங்களுடைய கண்களை ரொம்ப ஸ்பெஷல். எஸ் லார்ட், அதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் அநேக அற்புதங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி. இன்னைக்கு நாங்கள் கத்துக்கிற பாடத்துல கூட ஹோலி ஸ்பிரிட் எங்க உள்ளத்துல பேச வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே. ஆமென். சரி, ஃபர்ஸ்ட் டே நம்மள யாரு? we are chosen and we are special. சூப்பர். அந்த chosen ஸ்பெஷல ஃபர்ஸ்ட் என்ன கத்து கொடுத்தாரு? chosenக்கும் ஸ்பெஷலுக்கும் ஃபர்ஸ்ட் டே லெசன் என்ன கத்துக்கிட்டு? 2 points. obey. ஃபர்ஸ்ட் டே லெசன் obey, repent. செகண்ட் டே லெசன்ல என்ன கத்துக்கிட்டோம்? டிசிப்ளின், எக்யூப். சரியா? எக்யூப் பண்றதுல நம்ம தகுதிப்படுத்துறது. ஸோ
சோசன். ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு விசேஷமோ அவங்கள அவர் என்ன பண்றாரு, ஒபே பண்ண சொல்றாரு. அவங்கள என்ன பண்ண சொல்றாரு, மனம் மாற சொல்றாரு, ரிப்பெண்ட் பண்ண சொல்றாரு. யாரெல்லாம் ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்றாரோ, யாரெல்லாம் விசேஷமானவர்களோ அவங்க என்ன பண்ண சொல்றாரு, டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, அவங்கள எக்யூப் பண்ண, உங்களை நீங்களே தகுதிப்படுத்துங்க, உங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னொரு காரியம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டேயும் ஒரு மிராக்கிள் தான் பண்ணாரு இல்ல, டிசைபிள்ஸை செலக்ட் பண்றதுக்கு முன்னால. செகண்ட் டே டிசைபிளோட ஃபெய்த்தை வளர்க்கறதுக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு செகண்ட் டே என்ன பண்ண, நம்ம ஒரு மிராக்கிளை பார்த்தோம். என்ன மிராக்கிள் பார்த்தோம், மல்டிப்ளைங் 5 fishes, சாரி ஐ அம் ராங், 5 loaves and 2 fishes. எஸ், இன்னைக்கும் ஒரு மிராக்கிள் தான். ஏன் தெரியுமா, இன்னும் கூட அந்த டிசைபிள்ஸ் கூடயே இருக்கிறாங்க, நிறைய மிராக்கிள்ஸ் பார்க்குறாங்க. போகிற இடத்துல நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஜீசஸ், டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சினகாக் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு, எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன இருக்கு, ஃபெய்த்து இல்லை, பயம் இருந்துகிட்டே இருக்கு. சில நேரத்தில் பயத்தினாலே அவங்களுக்கு என்ன இல்லை, ஃபெய்த்து போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இன்னைக்கு என்ன பண்ற, திரும்பவுமா ஜீசஸ் அவங்க ஃபெய்த் இன்னும் எக்ஸார்ட் பண்ற. வாட் இஸ் தட் எக்ஸார்ட்டிங், இஸ் மேக்கிங் த ஃபெய்த் க்ரோ மோர். இன்னும் அதிகமா அவங்களோட ஃபெய்த்தை வளர வைக்கணும்னு பார்க்கறது. எப்படி தெரியுமா, இப்படி தான் எல்லா இடத்துலும் போய் ஊழியம் செய்துட்டு நல்லா இப்போ ஒரு போட்ல ஏறி உட்காந்த உடனே டயர்டு. ஜீசஸ் வந்து காடா இருந்தா கூட, வெரி குட், டயர்டா இருந்தாலும் கூட அவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அந்த காட் என்ன பண்ணாரு, உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறதுக்காக, நமக்கு இட்டர்னல் லைஃப் கொடுக்கறதுக்காக அந்த காடு மேனா, ரியல் மேனா இந்த உலகத்துல வந்து அவர் காட், அதே நேரத்துல மேன், கடவுள், அதே நேரத்துல மனுஷன், நம்மளை போல மனுஷனா வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு டயர்ட்னஸ் இருந்திருக்கும்ல, அப்படியே படுத்துட்டு மனுஷன் பட்டார், நல்லா தூங்கிட்டார். இஸ் காட் ஆனா மேன், ஏன்னா மேனா வந்தாரு, அப்படியே தூங்கிட்டார். தூங்கிட்டே இருக்கும்போது திடுக்குன்னு என்னாச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான், அப்படியே ஒரு காத்து வந்துச்சு. தம்பிதாக்குச்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல நாங்க பெரிய நெட் கட்டி அழகா வச்சு 32 pairs of birds வச்சிருந்தோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். காலையில் எழுந்தோன்னு அந்த பேர்ட்ஸோட சேப்பிங் சவுண்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு, இப்போ ஒரு ஸ்டார்ம் வந்தது இல்ல, அந்த ஸ்டார்ம் வந்தோடனே சைக்ளோன்ல என்னாச்சு, செம்ம தண்ணி வந்துச்சு இந்த வாட்டி. அதுல அப்படியே அந்த இதெல்லாம் நெட்டெல்லாம் போய் அவ்வளோ பேர்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் செத்து போயிடுச்சு. ஆண்டிக்கெலாம் ரொம்ப அழுகியா இருந்தது. அப்போ என்னது, காற்றும் கடல் காற்றெல்லாம்னா இட்ஸ் வெரி விகரஸ். ஆமாம் தானே, அவ்வளோ பெரிய டென்ட் அப்படியே தூக்கிடுச்சுன்னா அப்போ எப்படிப்பட்ட காற்று இல்லை, அந்த காற்று கடல் மேல், லேக் மேல் அப்படியே வருது. இவங்க போட் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ம் அப்படி வந்து அடிக்குது. அடிக்கும்போது கடல் இப்படி போயிட்டு இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி வரும். யாட்டுன்னுவாங்க, அந்த செயல் இருக்கும்ல, செயலெல்லாம் என்ன இருக்கும், அதாவது தண்டு வலிப்பாங்க, அந்த செயலெல்லாம் பிடிச்சி என்ன பண்றாங்கம்மா, சீஷர்களுக்கு பயம் வந்துருச்சு. The Lord and Jesus was sleeping. Yes, and shouting, Master, Master, we are dying. Why are you sleeping like this? Don't you care about us? ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க சாகுறோமே, உங்களுக்கு தெரியலையா, ஏன் நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எழுந்துக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஏசாமியை பிடிச்சி. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னு அந்த காத்து கடல் எல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, பயத்துல 2 காரியம் சொன்னேன். உனக்கு பயம் வந்தாக்கா என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, சரியா? பயம் இல்லைன்னா இல்லை, விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, பயமே இல்லை. அதனால தான் இன்னைக்கு என்னாச்சு, உங்களுக்கு இயேசுசாமி கூடயே இருக்காங்க.
இன்னைக்கு நான் கனிஷ்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். நீ ஏதாவது பார்த்தோ எதுலையாவது உனக்கு பயம் வந்திருக்கா? ஏதாவது இதுக்கு எதை பார்த்துமே பயந்ததே இல்லையா? கனிஷ்கா, கௌஷிகாக்கு எதை பார்த்து பயந்து வந்துருக்கா? அனிமல்ஸை பார்த்தா பயம். சூப்பர். மாடு கொம்பு வச்சு ரோட்ல போனா பார்த்தா பயம் இல்ல? ஆமா. நீ எதை பார்த்து பயந்துருக்கியா? ஒண்ணுமே பயம். டாக்ல போக பயம். கரைக்கு பேய் வந்துருமோ, ஆவி வந்துருமோ, பயம் இல்ல? Street dogs. Street dog, they bark. If they bite, we get rabies, right? We are scared of the street dogs. Yes, but even in all these tough situations, இப்போ கனிஷ்கா மாதிரி அதுக்கு என்ன பயம் சொல்லட்டா? மேக்ஸ் போடணும்னா பயம் இல்லைம்மா. நல்லா படிச்சுட்டு போகிறோம், அங்கே போனால் கூட நம்ம மேக்ஸ் என்ன பண்ணுறோம்? ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம் இல்லையா? அப்புறம் யாராவது யாருக்குள்ளே நம்மளை கம்பேர் பண்ணிடுவாங்களோ ஒரு பயம். வீட்டில் ஏதாவது ஆயிடுமோன்னு பயம். உனக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டிக்கு என்ன பயம்னா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, குட்டி ஒரு டாட்டர்லாம் இருக்காங்க, இவங்களுக்குலாம் ஏதாவது ஆயிடுமோன்னு பயம். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு அங்கிள் இருக்காங்களா, அந்த அங்கிள் சொல்லுவாங்க, ஏன் நீ பயப்படணும்? டெய்லி மார்னிங் ப்ரே பண்ணுறோம்ல, ராத்திரி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம்ல, அப்படி பண்ணும்போது நம்ம தான் ஜீசஸ் கிட்ட ஒப்பு கொடுத்துருவோமே, நம்ம ஃபேமிலி தான் ஜீசஸ் இருக்கிறாரு. நீ பயந்தினா உங்களோட ஃபெய்த் என்ன ஆகுது? ஷேக் ஆகுது. சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? ஃபெய்த்தை ஷேக் பண்ணுறான். அவனை ஷேக் பண்ண விடாத, தைரியமானு அங்கு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? இவங்கெல்லாம் ஃபெய்த் அப்படியே பாரு ஓன்னு கத்துனவன ஜீசஸ் எழுந்து நின்னாரு. He just gave one short stop. Be still. Peace. சமாதானம் உண்டாக்கட்டும், அமைதியாரு அப்படின்னு ஒரு கத்துன உடனே அப்படி நீங்க நினைச்சு பாருங்களேன். All the streams went quiet. It's God became still. எப்படி முடியும்? முடியும். இது எதுவும் சேர்க்க, இது என்ன மாதிரி மிராக்கிள்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மிராக்கிள் என்ன மாதிரி மிராக்கிள் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. It's like a type of test for the disciples disciples. Okay, test for the disciples. Super, Joanna. Disciples க்கு ஒரு டெஸ்ட். வேற என்ன? What type of miracle? Type. It's a nature miracle. இல்ல, nature miracle. Nature. கஷ்டம் இதெல்லாம் வந்து நேச்சர். நேச்சரை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் காட், அவர் என்ன பண்றாரு? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He just gave a command, the storm stopped. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒரு காரணம் ஜீசஸ் நம்ம கிட்ட என்ன சொல்றேன்னா, faith. Have faith. உனக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பயம் வந்தாலும், எல்லா நேரத்திலும் பயம் வர்றது அவசியம்தான், அவசியம் வரும். நம்மளால பயப்படாமல் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன சொன்னா, அம்மா இருக்காங்களோ இல்லையோ, அப்பா இருக்காங்களோ இல்லையா, இருக்கோ, என் கூட ஜீசஸ் இருக்கிறார். ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்கன்னா, with Christ in the vessel you can smile with the storm. What is vessel? போட்டை தான் என்ன சொல்லுவாங்க? வெசல்னு சொல்லுவாங்க. அப்போ with Christ in the vessel, உன்னுடைய போட்ல கிரைஸ்ட் இருந்தாருன்னா you can smile at the storm. அப்படின்னா காத்தடிச்சா கூட நீ என்ன பண்ணலாம்? ஸ்மைல் பண்ணலாம். My Lord is sleeping with me in the storm. பத்தியா, ஆண்டி ரொம்ப கம்பீரமா சிங்காசனத்துல உட்காந்துட்டு சொல்றேன். ஆனா ஏதாவது கஷ்டம் வந்தா, ஸ்டாம் வந்தா ஆண்டியே கொஞ்சம் பயந்துருவேன். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி பயப்படாத. I am there with you. Don't fear about anything. Yes, correct. Very good, darling. You should not fear about anything. Who's there with you? The mighty God. நேச்சரையே அடக்கிற காட் நம்ம கூட இருக்கிறாங்க இல்ல? அப்போ உங்க ஃபேமிலியில ஏதாவது கஷ்டம், மம்மி டாடி மனசுல ஏதோ கஷ்டம் இருக்குது, அது ஒரு ஸ்டார்ம் தானே. நம்ம ஃபேமிலி ஏதாவது பண கஷ்டம் இருக்குது, அது ஒரு ஸ்டார்ம் தானே. நம்ம வீட்டில் ஏசாமிக்கு சரியாகவே நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம், அது ஒரு ஸ்டார்ம் தானே. ஏதாவது சிக்னஸ் இருக்குது, அது ஒரு ஸ்டார்ம் தானே. ஆனால் இந்த ஸ்டார்ம்ல நான் ஜீசஸ் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? யூ திங்க் ஐ எம் வித் யூ. நான் உன் கூட இருக்கிறேன். யூ ஆர் a disciple. I've chosen you because you are special. You have to obey.
I've chosen you. You're special. You have to repent from your sin. I've chosen you. You're special. I'm equipping you. You're a disciple. I've chosen you. You're special. You have to discipline yourself. Now today I'm telling you, I've chosen you. You're my disciple. You're special. நீ என்ன பண்ணணும்? என் மேல ஃபெய்த்ஃபுல்லாக என் மேல உனக்கு கம்ப்ளீட் ஃபெய்த் இருக்கணும். என்ன நம்பு, நான் அதுக்கு தான் உன்னை ஸ்பெஷலாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். காற்றையும் கதட்டி அடக்கிற கடவுள் உனக்கும் எனக்கும் இருக்கிறாருன்னா நீ இதை விட அவர் உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ கிரேட் காரியமா. திங்க் பண்ணி பாருங்களேன். வாட் அ கிரேட் திங். நம்ம அதை யோசிக்கவே மாட்டேங்கிறோமே. He stopped the storm. He made the fish appear in the water. He made the food appear. He fed the multitude. அவ்வளோ ஃபுட்டை வச்சு அவர் என்ன பண்ண, நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாரு. அவ்வளோ மீன் அப்பேர் பண்ண வச்சாரு. காத்தைய அடக்குனாரு. அந்த ஜீசஸ் இன்னைக்கு நீ ஸ்பெஷல்ன்றாரு. நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன்றாரு. அவருக்கு நான் தலையெழுத்தான். Wonder, you are really special. Is it not? இதை மறந்துடவே கூடாது. இனி எந்த காரியனாலும் உங்க மனசுல இருக்கணும். I am chosen. I am special. I am a disciple. Yours? Disciple. Yours? Disciple. Yours? Disciple. Yours? Disciple. You are? Disciple. He is disciple. And you're chosen. You're special. So we will smile at the storm. Any problem? God said, fear not, for I am your God. Yes, he said that, no? Yes. Don't fear. பயப்படாதீங்கம்மா, நான் உங்க கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கடவுள்னா நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்கள தங்கம் கொடுத்து அதோடையும் அவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் நான் எவ்வளோ லக்கி இல்லை. அதுக்கும் மேலே நீ ஸ்பெஷல்னு அந்த காட் சொல்கிறன்னா நீ எவ்வளோ லக்கி இல்லை. எல்லாத்துக்கு மேலே உன்னை டிசைப்பிள்ஸ் யார்? அவர் கூடியே இருக்கிறவங்க. அப்போ உன்னை டிசைப்பிள்னு சொல்கிறாருன்னா நீ யார்? அவர் கூடியே இருக்கிறது. அப்படியே ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்ன நினைக்கணுமா? ஐ எம் ஸ்பெஷல். ஐ எம் சூசன். ஐ எம் இஸ் டிசைப்பிள். அப்படியே ஜோம் பண்ணலாமா? ஆமாம் ஈசாமே, அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. பிதாவே, நீர் கொடுத்த உம்முடைய குமாரனுக்காக உமக்கு நன்றி. நான் உம்முடைய சீஷன் ஐயா, உமக்கு நன்றி. நீங்கள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, சோசன், உமக்கு நன்றி. நான் ஸ்பெஷல், உமக்கு நன்றி. காற்றையும் கடலையும் அதட்டி அடக்குன இயேசு சுவாமி, நீர் என் ஆண்டவர். மீனை கடலை கொண்டு வர பண்ணின தேவன், நீர் என் ஆண்டவர். ஆகாரத்தை அநேகருக்கு போஷித்த தேவன், நீர் என் ஆண்டவர். நான் எவ்வளோ லக்கி. நான் சோசன், நான் ஸ்பெஷல். உமக்கு நன்றி. இனிமேல்ட்டு என்ன கஷ்டம் வந்தாலும், சின்ன சின்ன அழுக வந்தால் கூட, ஏதாவது எனக்கு ஜுரம் வந்தால் கூட, மம்மி டேடிக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட, ஒருவேளை என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட, எல்லா சுச்சுவேஷன்லையும் நான் ஜீசஸ் கிட்ட தான் போவேன். நான் வேறு யார்கிட்டையும் போக மாட்டேன். ஆம் ஆண்டவரே, ஆம் பிதாவே, நீ எனக்கு லைஃப்பில் ஜீசஸ் கொடுத்ததுக்காக உங்களுக்கு கொடா கொடி தோத்துறோம். நன்றி, நன்றி, நன்றி. எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே. ஆமென். Thank you, children. So, you're happy with the third day lesson because Christ is with us. With Christ in the vessel, you can smile at the storm. Okay. Bye. Bye, cuties. Bye. Stay tuned. ஓகே buddies, நம்ம ஃபர்ஸ்ட் டே யாரை பார்த்தோம்? ரோசியும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தோம்ல. செகண்ட் டே நம்ம யாரை பார்த்தோம்? மீரா பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ரொம்ப ஃபன்னியா இருந்தது இல்ல? இன்னைக்கு ரோசி அவங்களுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? போலாமா? ஹாய் ஜானி, எப்படி இருக்க ஜானி? ஹாய் ரோசி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய இந்த தேர்ட் டே விபிஎஸ். இந்த விபிஎஸ்ல நாங்க சோ ஸ்பெஷல் தான் நாங்க படிக்கிறோம், தெரியுமா? ஓ அப்படியா? ஆமா, சூப்பர் சூப்பர். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஏசுசாமி
காற்றையும் கடலையும் அதட்டுறாங்க. அதுதான் என்னோட தீம். ஓ அப்படியா? சில்ட்ரன் கேட்கலாமா? ஏய் குட்டீஸ், நாங்க அந்த கதை சொல்லுவா உங்களுக்கு, கேக்குறீங்களா? பாரு ஜானி, இயேசுசாமியும் அவருடைய சீஷர்களும் கடல்ல கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசுசாமி அயர்ந்த நித்திரை வந்துருச்சு. நித்திரைனா என்ன தெரியுமா? தூக்கம். கரெக்ட் கரெக்ட். அப்போ அவர் அயர்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரே காத்து, அப்படின்னு காத்தடிக்குது. ஒரே புயல் மாதிரி வந்துச்சு. இத பார்த்த சீஷங்களுக்கு ஒரே பயமாயிடுச்சு. ஐயோ, என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது பாரு, அவங்க கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல. இயேசுசாமி தங்க கூட இருக்கிறாரு, நம்ம பயப்பட வேண்டாம், அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம, ஐயோ 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 ஏசப்பா, நாங்க பாரு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டாங்க. கடலில் காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப இயேசுசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதியாருன்னு சொல்லி கடல்ல சொன்ன உடனே காத்து புயல் எல்லாம் அப்படியே நின்னுச்சு. இயேசுசாமியோட பேச்சுக்கு இயற்கை கூட கீழ்படிஞ்சது பாரு. ஆனா இந்த சீஷர்களுக்கு தான் விசுவாசமே இல்லாம போச்சு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? ஆமா, சில நேரத்துல நம்ம கூட விசுவாசம் இல்லாம நடந்துக்கிறோம். இயேசுப்பா மேல விசுவாசத்தோட இருக்கும்போது ஆண்டவர் நம்மள அதிகமா பயன்படுத்துவாரு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ரொம்ப வளரும், தெரியுமா? கரெக்ட் கரெக்டா சொன்ன ரோசி. இதுக்கு ஒரு அழகான பாட்டு இருக்கு, நம்ம டான்ஸ் ஆடலாமா? எங்க குட்டீஸ் கூட அந்த பாட்டை இன்னைக்கு கத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த டான்ஸ் ஆடலாமா? குட்டீஸ் ரெடியா? ஆமா, கடல் பாட்டு, கடல் கடல். ஐலசா 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 ஐலசா. அச்சமின்றி படகு ஒன்று படகோட்டி இயேசுவோடு தைரியமாய் புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. அச்சமின்றி படகு ஒன்று படகோட்டி இயேசுவோடு தைரியமாய் புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா. ஐலசா ஐலசா ஐலசா. கலங்க வைக்கும் கடலினோடு காற்றை அகற்றும் இயேசுவோடு துரிதமாக புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. கலங்க வைக்கும் கடலினோடு காற்றை அதட்டும் இயேசுவோடு துரிதமாக புறப்படுது. ஐலசா எலேலோ ஐலசா. எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா, எல்லேலோ ஐலசா. ஐலசா 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 ஐலசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். டேனோனா நம்மள லீட் பண்ண வராங்க. எல்லாரும் கவனமா இருக்கணும், ஓகேவா? லிசன் பண்றீங்களா? கவனம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் கோட் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கரெக்டா? கிராஃப்ட்லேயும் பார்த்தீங்க, ஸ்டோரியிலையும் பார்த்தீங்க. என்ன கோட்டு? அதை பற்றி நீங்கள் வரையவும் செஞ்சீங்க இன்னைக்கு. எஸ், வித் கிரைஸ்ட் இன் த வெசல் யூ கேன் ஸ்மைல் அட் த ஸ்டார்ம். சரி, இப்போது வாட் டஸ் இட் மீன் டு ஹேவ் கிரைஸ்ட் இன் த வெசல்னு பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு டே உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். என்னது? பீட்டர் அக்செப்டட் ஜீசஸ் இன்சைட் இஸ் போட். அந்த போட்டுக்குள்ளார ஜீசஸ் வந்தப்போ ஹீ குட் see a miracle in his life. பீட்டர் ஈவன் த டிசைபிள்ஸ் எல்லாருமே saw miracle அப்போவே. இதே மாதிரி தான் இன்னொரு நாள் படகுல எப்படி போகும்போது ஜீசஸ் அதே மாதிரி வெசலில் இருக்கிறாரு. இருக்கும்போது ஃபுல்லாக கடல் அடிக்குது, ஃபுல் ஒரு ஸ்டாம் வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாம் வர டைமில் எவ்வளோ மிராக்கிள்ஸ் இவ்வளோ நாள் பீட்டர் அவங்களோட டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க.
ஆனால் போய் ஜீசஸ் கிட்ட, ஜீசஸ் நீங்கள் ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எல்லாரும் சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஜீசஸ்க்கு கொஞ்சம் கோவம் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் ஜீசஸ் அவங்க கூட இருந்தாங்க, இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள எக்யூப் பண்ணாங்க, டிசிப்ளின் பண்ணாங்க, இவ்வளோ அவங்கள வளர வச்சுட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற டைமில் ஜீசஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் கேட்குற முதல் வார்த்தை என்னது? ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், டோன்ட் யூ பிலீவ் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஜீசஸ் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில். நம்ம படிப்புலையும் சரி, நம்மளோட ஃபேமிலியிலையும் சரி, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எல்லாத்துலேயும் ஜீசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் ஜீசஸ் மேலே உங்களோட ஃபெய்த் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஒரு குட்டி தப்பு வந்துச்சுன்னா உடனே ஜீசஸ் கிட்ட மேலே பழிய போட்டுடுறீங்களா நீங்கள்? இந்த மாதிரி தான் தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். இந்த டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது நம்ம ஜீசஸை ப்ளேம் பண்ணுறோமா, இல்லை ஜீசஸ் மேலே ஃபெய்த் வச்சு அவர் என் வெசலில் இருக்கார், ஸோ நான் இந்த ஸ்டாம், இந்த டிஃபிகல்ட்டிஸை தாண்டி சிரிச்சுக்கிட்டே நான் போவேன். ஜேஓவை ஜாய்க்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜீசஸ் ஃபர்ஸ்ட், யுவர் செல்ஃப் லாஸ்ட், அதர்ஸ் இன் பிட்வீன். இந்த ஜாய் தான் brings a smile on our face. இந்த மாதிரி when you keep Jesus first, then you can smile at the storm. So யோசிச்சு பார்க்கலாம், the disciples had Jesus in the vessel, ஆனால் they doubted him because he was sleeping somewhere. Their focus was on the storm and not on Jesus. நம்ம யோசிக்கலாம், நம்மளோட ஃபோக்கஸை ஜீசஸ் மேலே வச்சுக்கலாமா? ஏன்னா இங்கே ஜீசஸ் கோவப்பட்டு டிசைபிள்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஃபெய்த் இல்லாமல் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இஸ் எக்ஸார்ட்டிங் த டிசைபிள்ஸ். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் ஜீசஸை நம்மளோட ஃபோக்கஸாக வச்சுக்கலாமா? லெட் அஸ் நாட் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டார்ம், பட் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் ஹூ இஸ் இன் ஆர் வெசல். ப்ரே பண்ணலாமா? ஹெவன்லி ஃபாதர், உங்ககிட்ட வந்திருக்கோம் கர்த்தாவே, எங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. You are in my vessel, O Father, and therefore I will smile at the storm. எந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் எங்களோட ஃபோக்கஸ் உங்கள் மேலேயே தான் இருக்கணும் கர்த்தாவே. நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேயோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். 3 நாள் இந்த VBS நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயம் கத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு அக்கா நம்புறேன். நாளைக்கும் இதே நேரம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க லிசன் பண்ணும், ஓகேவா? Until then, bye from Mabel அக்கா. Bye.